ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜாஸ் சமையல். செறிவறிந்து சீர்மை பழக்கம் அறிவறிந்த ஆற்றின் அடங்கப்பெறின். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதலாவது வாணலில் எண்ணெயை ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த பட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வைத்திருக்கிற 4 வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அந்த 4 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருந்த 4 வெங்காயத்தை வாணலில் போட்டு நல்லா கொஞ்சம் கலரி அது நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம அதை கலரி விடுவோம். அது நல்லா வதங்க நம்ம அதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன திருக்குறளுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா, அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் நம்ம நடந்தோன்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய அடக்கத்தை பார்த்து நல்லோர்கள் அறியப்பட்டு அதனால் நமக்கு மேன்மை உண்டாகுமா. அப்போ நம்ம நல்வழியில் நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு மேன்மை உண்டாகும். பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம் வதங்கின உடனேயும் ஒரு 2 உருளைக்கிழங்கு 2 முருங்கைக்காய் இதை நல்லா கட் பண்ணி போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக ஆகும். அதுக்காக தான் வெங்காயத்தோடு போய் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் காயெல்லாம் வதக்கிக்கிட்டோம்னா நல்லா சுவையாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கை அளவு ஒரு 4 ஸ்பூன் வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனோடு சேர்த்து இன்னொரு முறை கூட நல்லா கலரி நம்ம விடலாம். கலரி விட்டு கொஞ்சம் வதங்கட்டும். அது வதங்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் அந்த கலவையோடு சேர்த்து நம்ம ஊற்றி அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நல்லா அந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். அது நல்லா வதக்க தான் நமக்கு அந்த குழம்போட சுவையும் கிடைக்கும். இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த காயும் நல்லா சேர்ந்து என்னாகும், சீக்கிரமாக வெந்து வந்துடும் காயும். இது கூட தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நான் ஒரு கலர் மறுபடியும் மீண்டுமா என்ன பண்ணிக்கலாம், அதை நல்லா கலந்து விட்டுக்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எண்ணெய் நல்லா தனியாக தெரியுது பாருங்கள், பிரிஞ்சு இந்த மசாலாவிலேயே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தெரியுது பாருங்கள். அது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளும் சேர்த்து அதையும் மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலரிட்டு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுங்கள், நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த கலவையோடு சேர்த்து அதையும் போட்டுடுங்க. சிக்கனையும் அதோடு சேர்த்து போட்டு நம்ம என்ன பண்ணால் அந்த சிக்கனோடு சேர்த்து மறுபடியும் அதை இன்னொரு முறை நல்லா கலந்து விடணும். அந்த மசாலா அந்த சிக்கனில் நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி எல்லாத்தையும் நம்ம அதை என்ன பண்ணணும், கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலரி விட்டுகிட்டே இருந்தால் தான் அந்த சிக்கன் வேகும்போது அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கலரி விடுங்க. கொஞ்சமாக சிக்கன் மசாலா அதுவும் கொஞ்சம் கலந்துக்கோங்க. இதனோடு கூட கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கலந்துக்கலாம். இது கூட கலந்துட்டு நல்லா கலரி விட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் சரியான பதத்துக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. சிக்கன்லேயும் தண்ணி விடும். அதனால் நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா குழம்பு தண்ணியாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ப மாதிரி என்ன பண்ணுங்கள், தண்ணி விட்டுக்கோங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்குறேன் அந்த சிக்கனில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், அதை நம்ம கொதியும் வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சு சிக்கன்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. கொதிச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது. நல்லா அது சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த குழம்பை கொதிக்க விடணும். சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. சுவையான சிக்கன் குழம்பு ரெடி.